அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம். டான் டிவியின் காஃபி வித் பிரமுகர் சீசன் 2ல சந்தித்திருக்கிறோம். நமது நிகழ்ச்சியில் நிறைய ஆளுமைகளை இனம் கண்டு, அதே மாதிரி கலைஞர்கள், படைப்பாளிகள், சினிமா துறை சார்ந்தவங்க, இவ்வாறு பலரை நமது நிகழ்ச்சியில் அவர்களுடைய அனுபவங்களை பேசியிருக்கிறோம். தொடர்ச்சியாக நிறைய விடயங்களை பகிர்ந்திருக்கிறோம். அதே மாதிரி யாருடைய வாழ்க்கையிலாவது ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் இன்னொருத்தருடைய அனுபவம் அப்படின்ற ரீதியில் பல நிகழ்ச்சிகளில் பலரை இந்த நிகழ்ச்சியினூடாக அறிமுகப்படுத்தி அவர்களுடைய கதைகளை கூட கேட்டறிந்திருக்கிறோம். அந்த மாதிரி இன்றைய நிகழ்ச்சிக்கும் வருகை தந்திருப்பவர்கள் குறிப்பாக சொல்லணும் என்றால் இசைத்துறையில் பல வருடங்களாக கிட்டத்தட்ட 28 வருடங்களுக்கு மேலே ஒரு பேண்ட், அதாவது இசைக்குழுவை உருவாக்கி அதில் பயணிச்சுட்டு இருக்கிறவர்களும், அதோட இசைக்கலைஞர்களும் கிட்டத்தட்ட 48, 45, 46 வருஷம் அதே துறையில் பயணிக்கக்கூடியவர்களும் இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கார்கள். சண்முகம் சிவனேசன் கங்கா பேண்ட் அதை உருவாக்கியவர், அதே மாதிரி கனகரத்னம் தபிலா கலைஞர். 2 பேருக்கும் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும். ஓகே. அதாவது ஒரு இசைக்குழுவை உருவாக்கி கிட்டத்தட்ட 28 வருடங்கள் கொண்டு போகிறது அப்படின்றது இன்றைக்கு பெரிய ஒரு சவால். அதே மாதிரி அதே கலைத்துறையில் பயணிக்கிறது, குறிப்பாக சொல்லணும்னா இந்த இசைத்துறையாக இருக்கலாம், இலங்கை கலைஞர்களாக இருக்கலாம். இலங்கை கலைஞர்கள் மிகப்பெரிய அளவில் இங்கே கலைத்துறையில் முயற்சி செய்து மேலே வர்றதுக்கு ரொம்ப பாடுபட வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்போ 28 வருஷம் ஒரு பேண்டை நீங்கள் கொண்டு போயிருக்காது, உங்கள் கங்கா பேண்ட் அப்படின்றது. ஸோ அது சம்மந்தமெல்லாம் நம்ம பேச போகிறோம். முதல்ல எவ்வளோ காலம் இந்த 28 வருஷம் அப்படின்னும் போது இப்போ சாதாரணமாக கடந்துட முடியாது. பல கஷ்டங்கள் இருந்திருக்கும், பல இசைக்கு நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்த்துருக்கோம். எப்போ உங்களுக்கு இந்த ஐடியா உருவாச்சு, இப்படி ஒரு பேண்டை உருவாக்கி நம்ம இந்த மாதிரி கச்சேரியெல்லாம் செய்யணும் அப்படின்னு? பாடசாலை போகையிலே இந்த ஐடியா எனக்கு இருந்துச்சு. காரணம் என்னன்னா, நம்ம அப்பாவும் இந்த ஃபீல்டில் தான் இருந்தார். அந்த ஆசை தான் அது இப்படியே ஸ்கூல் அவுட் ஆகி இப்படியே இந்த பேண்ட் ஃபீல்டுக்கு நாங்கள். ஆமாம், நீங்கள் சொல்லியிருந்தீங்க. எப்படின்னு சொன்னால் அப்பாவை தாண்டி கிட்டத்தட்ட தாத்தா, அதாவது 3 அதாவது பரம்பரையாக தலைமுறையாக 3 பேர் இதே துறையில் தான் பயணிச்சுட்டு இருக்கீங்க. குறிப்பாக கலைத்துறையில், அந்த இசைத்துறையில் பயணிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. இப்போ அதோட அனுபவம் சின்ன வயசில் எப்படி இருந்துச்சு? இப்போ நீங்கள் தாத்தாக்கள் அப்பாவோட எல்லாம் போகும்போது, ஸ்கூல் போகிற காலத்திலே இவங்களோட வாசிக்கும் போது நான் போய்ட்டு பார்த்துக்கிட்டு இருப்பேன். அப்படியே பார்த்து அந்த அந்த ஆசை அனுபவம் பெரிய அளவில் சொல்லலாம். அது சொல்லுங்க, அதுதான் எங்களோட நிகழ்ச்சியில் கட்டாயம் சம்பந்தமாக. ஸ்கூல் போகிற காலத்திலே நம்ம அப்படி ஃபங்க்ஷன் எது இருந்தால், திருவிழாக்கள், வெட்டிங் ஃபங்க்ஷன், பிக்கல் பார்ட்டி ஃபங்க்ஷன் தான் நம்ம அப்பாவோட நான் போவேன். போயிட்டு அதை பார்த்து அப்படியே அந்த ஃபீல்டுக்கே நான் வந்துட்டேன்னு சொல்லிடுவோம். சரி, இப்போ ஒரு அப்பாவோட பயணிச்சுட்டு இருக்கும்போதோ, இல்லைன்னு சொன்னால் பாடசாலை போகிற காலம், ஸ்கூல் போகிற டைம்லேயும் நம்ம என்னதான் கச்சேரியில் போனாலும் நமக்கு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே வச்சிருக்க மாட்டேன். ஏன்னா நீ வீட்டுக்கு போயிட்டு படி, நான் முடிச்சுட்டு வரேன் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம சின்ன வயசுல கூட நமக்கு ஆசையாக இருக்கும், இதில் ஏறணும், பாடணும், இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு இசைப்பொருள் கருவிகளை பயன்படுத்தணும் அப்படின்னு. அந்த மாதிரியான சந்தர்ப்பம் ஏதாச்சும் உங்களுக்கு நடந்திருக்கா? மானமன்றம் அப்படின்னு சொல்லி கட்டாயம் நான் ஸ்கூல் போகாட்டியும் அன்னைக்கு என் வகுப்பறையில் என் பேரை போட்டுருவாங்க, பாட்டு படிக்க சொல்லி. அப்படி அந்த மாதிரி சந்தர்ப்பம் மிச்சமே சம்பவங்கள் நடந்திருக்கு. சரி, தபலா அப்படின்ற ஒரு விஷயத்தில் அதில் தட்டும் போதே சில பேரோட இந்த கைகள்லாம் ரொம்ப கடினமாக இருக்கும் அதை பயன்படுத்தும் போது. அதே மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், இந்த 5 விரலுக்கு மோதிரம் போட்டிருப்பாங்க. குறிப்பாக இந்தியாவிலலாம் மோதிரம் போட்டிருப்பாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், வருஷம் இந்த துறையில் இருக்கிறீங்க, இவ்வளோ கச்சேரிகள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம். நான் ஒரு 25 வருஷமாக இவரோட அப்பா தான் எனக்கு குரு. அவரோட தான் நான் தொழில் செஞ்சேன். ஓகே. அதுக்கு பிறகு இப்போ அவர் தவறின பிற்பாடு அவர் சொல்லிட்டே இறந்து போனார், இவரோட தான் இருக்கணும் அப்படின்ட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு அதே மாதிரி இவரோட தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம் இது வரைக்கும். அவரோட அந்த வாக்குக்காக தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கிறீங்க. சரி, ஓகே. இப்போ என்ன செஞ்சாலும் இப்போ இன்றைக்கு இருக்கிற இந்த பாடல்களாக இருக்கலாம், அதுக்கு இந்த இசைக்கருவிகளை பயன்படுத்துறதுக்கும் நீங்கள் ஆரம்பத்தில் அப்பாக்களோட பயணிக்கும் போதும் இவ்வளோ விஷயங்கள், இந்த பாடல்களுக்கு இசைக்கருவிகளை பயன்படுத்துறது வித்தியாசம் இருந்திருக்கும் இல்லையா? வித்தியாசம் இருக்குது. வித்தியாசம் இருக்குது. இப்போ எனக்கு 57 வயது ஆகுது. இப்போ அந்த நேரத்துலேருந்து நான் இப்போ உள்ளதுக்கும் அப்பொழுது கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது.
எத்தனை வயசுல ஸ்டார்ட் பண்ணீங்க இது? நான் ஸ்டார்ட் பண்ணுறக்குள்ள ஒரு 30 வயசு மாதிரி. 30 வயசு மாதிரி. கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு மேலே இதில் பயணிச்சுட்டு இருக்கிறீங்க. ஓகே. இந்த அதாவது குறிப்பாக தபிலா தான் வாசிக்கணும் அப்படின்ற ஆர்வம் எங்கே இருந்துச்சு? இது வந்து கடவுள் கொடுத்த வரம் தான் சொல்லணும். இல்லை ஏதாச்சும் இப்போ சிலர் வந்து கோயிலில் வந்து சில பேர் பார்ப்பாங்க, சிலர் கச்சேரியில் பார்த்து இந்த மாதிரி நானும் வந்து வாசிக்கணும், இல்லை இந்த மாதிரி நானும் செய்யணும், ஏதாச்சும் ஒரு வாசம் இருப்பேன். அவர் சொன்ன மாதிரி எனக்கு வந்து அப்பா தாத்தாக்கள் இல்லை செய்யும்போது இப்போ எனக்கிட்ட எந்த சொந்த சாமானும் இல்லை. இப்போ இவங்கட வீட்டில் எல்லாமே இருக்குது சாமான்லாம். அப்போ அவர் தான் என்னை கூப்பிட்டு எனக்கு எல்லாமே படிப்பிச்சதெல்லாம். அப்பா சரி, ஓகே. அப்போ அவர் படித்து கொடுத்தாலும் உங்களுக்கு இதில் ஒரு ஆர்வம் இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு வந்து மூத்த கலைஞர்களையும் நீங்கள் கொண்டு போகிறீங்க பேண்டில், அதே மாதிரி இன்றைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸரையும் கொண்டு போகணும். அதே நேரத்தில் இதை உருவாக்குவர் அப்படின்றதுல உங்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்கு. எப்படி இருக்குது இந்த அனுபவம்? அனுபவம்னு சொன்னால் வந்து நல்ல அனுபவம் இருக்குது. சொல்லப்போனால் வந்து இவர் வந்து நான் எங்களோட வீட்டுக்கு வரையில் வந்து நான் சின்னாலாக இருந்திருப்பேன் நினைக்கிறேன். நான் தூக்கி கூட வளர்த்துருப்பாரா இருக்கும். அப்படி இருக்கையில் வந்து நான் எப்பயும் வந்து மனசு புண்படுத்துகிற மாதிரி அவருக்கு நான் எதுவும் சொல்லியில்ல, அவர் எனக்கு எதுவும் சொல்லி இல்லை. எனக்கு போகிறதும் அப்படி தான். பேண்டில் வந்து எத்தனை பேர் இருக்காங்க? நாங்கள் சாதாரண மாதத்தை பக்கத்து போகிறத வந்து நீல்வல் கூட வெள்ள தேவுந்தர கந்தர் கோட்டை கூட போவோம். அந்த மாதிரி இடத்துக்கு போகையில் வந்து குறைஞ்சது வந்து சாதாரணமாக ஒரு 35 பேர் 40 பேர் போவோம். 35-40 பேர் ஒரு டீமாக இருக்குங்க. பத்தீகமாக வேறு பண்ணலன்னு சொன்னால் வந்து இப்போ எல்லாம் வந்து பெரிய செட்டாக அடிக்கிறாங்க. 75 பேர் 100 பேர் அப்படி தான் வாசிக்கிறாங்க. எந்த டீமில் வந்து இப்போதைக்கு வந்து என்னோட டீம் 35 பேருமா இருக்காங்க. 35 பேர். ஒரு சாதாரணமாக ஒரு திருவிழாவுக்கு போனால் வந்து ஒரு 10 பேர் போவோம். ஆனால் வந்து இப்போ வந்து எல்லா திருவிழாவுக்கு போனால் வந்து பெரிய செட் தான் அடிக்கிறாங்க. முன்னே வந்து 6 பேரை போட்டு வாசிப்போம். ஓகே. ஆனால் இப்போ நமக்கு ஒரு ஆசை வருது தானே, இப்போ நம்ம தொடர்ச்சியாக வந்து இதில் பயணிச்சுட்டே இருக்கும்போது நம்ம பேண்டை வந்து பெருசாக்கணும், அதே மாதிரி நிறைய கச்சேரிகள் தொடர்ச்சியாக செய்யணும். குறிப்பாக எல்லா ஃபங்க்ஷனுக்கும் குறிப்பாக வந்து முதல்லாம் வந்து இந்த கல்யாண வீட்டு ஃபங்க்ஷன்னாலும் தனி இது நடந்தது. இப்போ வந்து மிக குறைஞ்சிட்டு வருது இந்த டிஜே அது இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறதால. இப்போ அப்படி இருக்கும்போது உங்களோட இதை டெவலப் பண்ணுறதுக்கு மாதிரி ஏதாச்சும் ஐடியாக்கள்? டெவலப் பண்ணுறதுன்னு சொன்னால் வந்து அது செய்கிறதுக்கு வந்து எங்களுக்கு உதவி கொஞ்சம் குறவு. நான் இந்த சப்ஜெக்டில் வந்து நான் வேலைக்கு போகிறோம், எனக்கு வந்து 2 அவார்ட் கிடைச்சிருக்கு. 2 அவார்ட் கிடைச்சி அந்த அவார்ட் கொடுக்குறவங்க கூட வந்து எங்களுக்கு அவார்ட் கொடுக்குறாங்க. அது பிற்பாடும் அவங்கள காணும். எங்களுக்கு எந்த ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது இல்லை. இந்த ஃபீல்டில் வந்து குறிப்பாக அங்கீகாரம் உதவி ஒன்று எதுவுமே இல்லை. ஒரு இப்போ எங்கள்கிட்ட சாமான் இருக்குது, ஒரு சாமான் உடஞ்சா கூட வந்து எங்களுக்கு சொந்தமாக எதுவுமே செய்கிறதுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் இல்லை, கிடைக்கிறது இல்லை. எங்களோட காசுலேயே தான் அதை நாங்கள் செஞ்சுருவோம். நீங்கள் வந்து தொடர்ச்சியாக நம்ம பேசுவோம். ஓகே, இது வாசித்து காட்டுறீங்களா? மக்களும் பார்த்துட்டு இருப்பாங்க, நேர்களும் பார்த்துட்டு இருப்பாங்க. இது வந்து இப்படி நீங்கள் இது வாசிக்கும் போது குறிப்பாக இந்த கையில் வந்து இத்தனை இது போட்டிருக்கீங்க, அது எது அதிகமாக வந்து பயன்படுத்துறது? இது போட்டால் தான் சத்தம் வரும் அதில் அடிக்கிறது. இல்லை சில பேர் வந்து இப்போ இன்றைக்கு நீங்கள் வந்து இது என்ன இதில் மெட்டீரியல் செஞ்சது இது போட்டிருக்கீங்க? வந்து துணியில் சர்க்க வேட்டியில் இருக்கிறதுல இந்தியாவில் தான் இருக்குது. சரி கட்டுறது. இல்லை சில பேர் வந்து இந்த மோதிரம் எல்லாம் போட்டிருப்பாங்க தானே, அதுவும் எதுக்காக? இந்த சவுண்டை இந்த மாதிரி கொடுக்குமா, இல்லைன்னா சில நேரம் அது வந்து ஹெவியாக சவுண்ட் கொடுக்குமா? இல்லை இந்த அப்படின்ட்டு இல்லை,
இது கோடுன்னு தான் சொல்றது. கோடுன்னு தான் சொல்லுவாங்க. கோடுன்னு தான் சொல்றது. ஓகே. இல்லை என்ன நான் கேட்குறது, இது வந்து இப்போ பிளாஸ்டிக்கில் செஞ்ச மாதிரி இருக்குது தானே. சில இடங்களில் வந்து அது வந்து மோதிரத்தோடு சேர்ந்து போட்டிருப்பாங்க. இப்போ இரும்பு நீட்டமாக இருக்கும். ஆமாம், இது நீட்டமாக இருக்குது. ஆனால் இது இருக்குது, இதுதான் கொஞ்சம் உங்களுக்கு இதாக இருக்கும். ஓகே, சரி. ஓகே, இப்போ இந்த பேண்ட்டு இதுக்கான எக்யூப்மெண்ட்ஸு நிறைய பொருட்கள் கொண்டு போகணும். ஒரு கச்சேரின்னா சாதாரணமாக இருக்குது, மைக்ல இருந்து எல்லா விஷயமுமே பார்த்து செய்யணும். இப்போ இதுக்கான செலவுகளே அதிகமாக இருக்குது. இப்போ இதை வாங்குறதா இருக்கலாம், நீங்கள் சொன்ன மாதிரி தான் உடைஞ்சிட்டா புதுசாக வாங்குறதா இருக்கலாம். அதே நேரத்தில் அது நாங்கள் சரி பண்ணி திரும்பியும் வந்து இயக்கிறதுக்கான சிரமங்கள் நிறையவே இருக்குது. அப்படின்னு தவள் தட்டோன்னு இந்தியன் தட்டு வாங்குறது வந்து 35,000 ஸ்ரீலங்கா காசில். இப்போ ஸ்ரீலங்கா காசில் இப்போ நாங்கள் அந்த தவிழ் தட்டோன்னு ஒரு மழை தண்ணி பட்டா உடைஞ்சா கூட வந்து நாங்கள் வேலை செய்கிற காசில் தான் அந்த தட்டையும் வாங்குவோம். அது சரி. இப்போ ஒரு கச்சேரி, ஒரு சாதாரணமாக ஒரு கச்சேரி வந்து நடத்துறது அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட எவ்வளோ காஸ்ட், எவ்வளோ செலவாகும்? உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு திருவிழாவில் வந்து ஒரு கச்சேரி நீங்கள் செய்கிறதா இருந்தால் எவ்வளோ செலவாகுது? செலவு இப்போ உள்ள செலவுக்கு வந்து வசந்த மண்ட பூசைக்கு வாசித்து, சங்காபி இது வாசித்து, தேருக்கும் வாசிக்கிறாங்க இருந்தால் பேண்ட் செட் ஒரு 10 பேரை போட்டு, மேலம் ஒன்று நாசரம் ஒன்று போட்டு, வசந்த மண்ட பூசைக்கு மட்டும் வாசிக்கிறாங்க. சங்காபி வாசி வசந்த மண்ட பூசைக்கு வாசித்து அதுக்கு வந்து தேருக்கும் வாசிக்கிறாங்க. இப்போ உள்ள சாதாரணமாக வந்து எட்டன் பக்கெட் அப்படி போகிறோம். அந்த எட்டன் ஊர்லேயும் ஆஸ்திரேலியா அந்த மாதிரி போகிறதா இருந்தால் வந்து இப்போ அதுக்கு ஒரு சாதாரணமாக ஒரு 4 லட்சம் வேன் டிரான்ஸ்போர்ட் அதெல்லாம் பார்க்கல 4 லட்சம் 5 லட்சம் ரூபா 4 லட்சம் செலவாகும். இப்போ இந்த அளவுக்கு செலவு பண்ணி ஒரு கச்சேரியை வந்து செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. பட் அதுக்கேற்ற அளவுக்கு வருமானம் இருக்கணும். ஏன்னா அதில் வேலை செய்கிறவங்களுக்கும் சரி, அதே நேரத்தில் தொடர்ச்சியாக அந்த கச்சேரிகளை செஞ்சு முடிக்கிறதா இருந்தாலும் சரி. அப்போ இன்றைக்கு வந்து அந்த ஃபீல்டில் வந்து நிறைய வந்து கலைஞர்களுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சிட்டே போகிற ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. இது எதனால் அப்படின்னு நினைக்கிறீங்க? எதனாலன்னு சொன்னால் வந்து ஒவ்வொரு கலைஞர்கள் மூலியமாக வர்றது பிரச்சனை. அது எல்லாருமே சொல்லலாம். அது சிலர் வேலைகளை வந்து சரியாக செஞ்சுட்டு போகிறவங்களுக்கும் அதனால கெட்ட பேர். சிலர் வந்து அந்த வேலையை வந்து போயிட்டு சரிவர அந்த அவங்களோட தொழிலை வந்து சரிவர செய்கிறது. அதனால தான் அந்த ஒவ்வொரு பிரச்சனைகள் வருது. சிலரை வந்து மதிக்க மாட்டாங்க. அந்த நல்லா தொழிலை செஞ்சுட்டு போகிறவங்களால வந்து அந்த அந்த தொழிலை வந்து சரியாக பிழையாக செய்கிறவங்க மூலியமாக வந்து அது அப்படி பிரச்சனை இருக்குது அப்படின்றது. சரி, நீங்கள் வந்து இப்போ பாட்டு பாடுற இதில் குரூப்பில் வந்து பாட்டு பாடுவீங்க. அது மாதிரி நீங்கள் விரும்பி பயன்படுத்துகிற இசைக்கருவிகள்லாம் என்ன மாதிரி? இசைக்கருவி நான் வந்து ட்ரம்பட் தான் ப்ளே பண்ணுறேன். ட்ரம்பட் ப்ளே பண்ணுவீங்க. ஓகே. இப்போ என்ன சொல்லுங்கள், இப்போ இந்த தபேலாவை தவிர்த்து நீங்கள் வேறு என்னெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க? ஒரு பேண்டில் வந்து நான் இதை தாண்டி வேறு எதுவும் செய்யணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க? இல்லை, அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஆசை இல்லை. இப்போ இது வாசிப்பட்டாங்க. மற்றபடி கல்யாணம், கோயில் பூசைகள், அதுக்கு நாதஸ்வரம் வச்சு நாதஸ்வரம் வச்சுருந்தீங்களா? இல்லை, நாதஸ்வர கச்சேரியில் அதுக்கு வேறு ஆள் கூப்பிட்டு வந்து பேர் வந்து எங்களோட பேண்டும் வாசிப்பார், மேலே தர கச்சேரிக்கும் போவார். ஆனால் இப்போ இருக்கிற டைமுக்கு இப்படி ஒரு விஷயம் சொல்லணும்னா, இப்போ நீங்கள் சொல்லும் போது இவ்வளோ செலவு பண்ணுற ஒரு சூழல் இருக்கும்போது இன்றைக்கு வந்து இதை வந்து ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணி வச்சும் சில இடங்களில் அதை பயன்படுத்துகிற ஒரு சூழல் இருக்கு இல்லையா? அதை எப்படி பார்க்குறீங்க? இன்றைக்கு ஒரு நம்ம அந்த இடத்துல போயிட்டு செய்கிறதுக்கும் அதே நேரத்தில் ரெக்கார்டு பண்ணி வச்சுருக்கும் போது அதை ப்ளே பண்ணுறதுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. பட் அதை எப்படி நீங்கள் ஒரு அந்த துறையில் கலைத்துறையில் குறிப்பாக இசைத்துறையில் பயணிக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்குது அதை பார்க்கும்போது? இப்படி தானே இப்போ நேச்சுரலாக செய்கிறது வந்து அது வந்து நேச்சுரலாகவே இருக்கும். இயற்கையாக செய்கிறது வந்து அது நல்லாவே இருக்கும். பட் ஆனால் இருக்கிற இந்த இதுக்குள்ளே ஃபீல்டுக்குள்ளே இருக்கிற செலவுகள் அதே நேரத்தில் இதெல்லாம் பார்க்கும்போது இது வந்து என்னடா எங்களோட கலைத்துறையை தாண்டி இந்த இசைத்துறையும் சரி கொஞ்சம் ஒரு வீழ்ச்சி பாதையில் இருக்கிற மாதிரி இருக்கு. எங்கள் கூட கங்கா பேண்ட் டீம் வந்து இணைஞ்சிருக்காங்க. ஸோ சிவனேசன், அதே மாதிரி கனகசுந்தரம் வந்திருக்காங்க. சிவனேசன் கங்கா பேண்டோடைய உருவாக்குனர் ரக்குவானையில். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த மலையகத்தில் இருக்கிற நிறைய கலைஞர்கள் வந்து நிறைய திறமையானவங்க வந்து நிறைய விஷயங்கள் செஞ்சிட்ருக்காங்க. பட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த அங்கீகாரம் மக்கள் மத்தியிலையும் சரி, அதே நேரத்தில் இலங்கை கலைஞர்கள் அப்படின்னு வரும்போது அதுக்கான அங்கீகாரம் பொதுவாக மலையகம்ன்றது மட்டும் இல்லாமல் முழு இலங்கையிலையும்
இந்த தமிழ் கலைஞர்கள் தங்களுடைய அங்கீகாரத்துக்கு வேண்டி போராட வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. அது எந்த துறையாக வேணா இருக்கலாம், சினிமா துறையாக இருக்கலாம், இசைத்துறையாக இருக்கலாம், கலைத்துறையில் பொதுவாக வந்து தனக்கான அங்கீகாரத்தை ஏற்படுத்துறதுன்னா நிறைய பிரச்சனை சவால்களை எதிர்கொள்ள வேண்டியது. இந்த மாதிரி இன்றைக்கு நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 28 வருஷத்துக்கு மேலே இந்த பேண்டை வந்து இசைக்குழுவை வந்து கொண்டு போயிட்டுருக்கிறீங்கன்னா உங்களுக்கான அங்கீகாரம் மக்கள் மத்தியிலையும் சரி, குறிப்பாக அரசுலையாக இருக்கலாம், அதே நேரத்தில் என்ன மாதிரியான ஒரு அங்கீகாரம் இருக்குது? அங்கீகாரம் சொன்னால் வந்து எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லலும். சாதாரணமாக வந்து ஒரு பேங்க் நாங்கள் லோனு எடுக்கிற அந்த அப்ளை பண்ணுறதா கூட நாங்கள் நல்ல டீல் பண்ணியிருப்போம். அவங்க போயிட்டு இப்போ நாங்கள் போயிட்டு பேங்க் ரெஜிஸ்டர் எல்லாம் போய் கொடுத்தாலும் வந்து அவங்க வந்து யோசிக்கிறாங்க. லோன் வந்து இப்போ நான் 1 இயராக இப்போ லோன் வந்து ட்ரை பண்ணுறேன். எந்த ஒரு பேங்க்லேயும் வந்து அந்த லோனுக்கு வந்து ஓகே ஒன்று தர மாட்டேறாங்க. எதனால் அப்படின்ற இதனால நான் வந்து அதுதான் எனக்கும் தெரியலை. அது எதனால அது தெரியலை. ஓகே, மக்கள் மத்தியில் எப்படி ஒரு வரவேற்பு இருக்கு? மக்கள் மத்தியிலன்னா எனக்கு அங்கே பேண்ட் நல்ல வரவேற்பு இருக்கு. ஸ்ரீலங்கா ஹால்ஸ்ல ஒன்றில். சரி, இப்போ நீங்கள் இன்றைக்கு 2025 உங்களோட பேண்ட், அதாவது இந்த இசைக்குழுக்கு இருக்கிற அங்கீகாரம், மக்கள் மத்தியில் இருக்கிற வரவேற்பு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னுக்கு எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு? 15 வருஷத்துக்கு முன்னுக்கு இருந்ததை விட இப்போ வந்து பல மடங்கு கூடி இருக்குன்னு தான் சொல்லேன். ஆனால் கச்சேரிகள் அதுக்கான வாய்ப்புகள் வந்து எப்படியான வாய்ப்புகள் நல்லாவே கிடைக்குது எங்களுக்கு. மெயினாக வந்து மாத்திரை ஏரியா தான் நம்ம மெயினாக அடிக்கிறது. அங்கே வந்து ஆர்டர்ஸ் கூட, மற்றது நம்மளோட கேட்குற காசு வந்து நல்லாவே கிடைக்கும். ஓகே, அதுக்கான இதுகள் வரும். ஆனால் இப்போ இருக்கிற இந்த டெக்னாலஜியாக இருக்கலாம், அதே நேரத்தில் இன்றைக்கு இருக்கிற கால நேரத்துக்கு வந்து நிறைய அப்கிரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கு இசைக்குழுக்களை பயன்படுத்துகிற இடத்துல டிஜே இது நடக்குது, அது தப்புன்னு இல்லை, பட் எல்லாமே மாற்றம் கொண்டு வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி பாடல்கள் கூட முதல் நீங்கள் பயன்படுத்துகிற நிறைய இசைக்கருவிகள் வந்து பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் கூட வந்துட்டு இருக்குது பாடல்கள் இல்லை. அப்போ அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் வந்து தபையில் வாசிக்கும் போது முன்னே இருந்த பாடல்களில் நிறைய வந்து அதை வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. இன்றைக்கு இருக்கிற பாடல்கள் சில இடத்துல ஒரு 10 பாட்டு போனால் அதில் ஒரு பாடல் இல்லை, சிலதுக்கு வாய்ப்பே இல்லாமல் கூட காத்துருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருந்திருக்குல்ல, அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ அந்த பழைய பாடல் மாதிரி இப்போ இல்லை, இப்போ புதுசாக தான் வருது. இப்போ வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் அந்த செட்டெல்லாம் இசைக்கிற நேரம் பழைய பாடல் உள்ள ருசி வந்து இப்போ புதிய பாடல் இல்லைன்னு தான் சொல்லணும். அது கால மாற்றம், ரசிகர்களுடைய ரசனை ஒரு விஷயம் இருக்குல்ல. ஓகே, இப்போ நீங்கள் வந்து இப்போ இவ்வளோ காலம் வந்து இவ்வளோ 35 பேரை வந்து கூட்டிகிட்டு போகிறது அப்படின்றது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அவர்களோட தொழில் இருக்கும், அதே நேரத்தில் அவங்களுக்கான நேரங்கள் எடுக்கிறது சரியான கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் தாண்டி கொண்டு போகணும். இதில் இருக்கிற சவால் வந்து இன்றைக்கு எப்படி இருக்குது உங்களுக்கு? சவால்னு சொல்லல, அது இப்போ வந்து பழகிடுச்சு. சாதாரண இப்போ ஒரு 35 பேர் வேலைக்கு போகணும். கோயிலில் வந்து அதில் ஒருத்தருக்கும் திடீர்னு ஒரு காய்ச்சலோ ஒரு தலைவலியோ வரும், அவரும் வரமாட்டார். அந்த நேரத்தில் ஒரு சின்ன நமக்கு வந்து ஒரு பிரச்சனை ஒன்று வரும். அப்படின்னு சொல்லி 35 பேர் போகிற இடத்துல வந்து எனக்கு வந்து 34 பேர் கூட்டிகிட்டு போகலாது. எப்படி சரி, அந்த சவாலுக்கு வந்து நம்ம ஒரு ஆளை போட்டு கொண்டு போயிட்டு வேலை செய்வோம். நீங்க சொல்லியிருந்தீங்க இப்போ அந்த அங்கீகாரம் இதெல்லாம் வந்து சரியான பிரச்சனையா இருக்கு. நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? நான் எதிர்பார்க்குறோம் வந்து எங்களுக்கு வந்து காசு பணம் எங்களுக்கு தேவைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நாங்கள் நல்லா சம்பாதிக்கிறோம், சுத்தமான தொழில் செய்கிறோம். எங்களுக்கு வந்து இப்போ எந்த ஒரு நிறுவனமே வந்து இப்போ எங்களுக்கு கருவிகள் மிச்சம் தேவைப்படுது. ஆனால் வந்து எங்களுக்கு எந்த ஒரு நிறுவனமும் வந்து எங்களுக்கு வந்து எந்த ஒரு அங்கீகாரமும் ஒரு உதவி செய்கிறது இல்லை. நான் பொதுவாக தான் கேட்குறேன், எங்களோட பேண்டுக்கு மட்டும் இல்லை, ஸ்ரீலங்காவில் உள்ள எல்லாம் இல்லை. இதுக்கு நீங்கள் வந்து பேண்ட் இப்படி ஒரு இது செய்கிற முடியும், ஒரு சங்கங்கள் மாதிரி ஏதாச்சும் இதுகள் இயக்குங்க, கூட்டங்கள், சங்கம் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கு? அப்போ அந்த சங்கத்தினோட ஏதாச்சும் முயற்சிகள் இப்போயும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் வந்து எங்களுக்கு எந்த ஒரு இசைக்கருவிகள் எதுவுமே இதுவரையும் கிடைக்கல. நான் வந்து சங்கத்தை பற்றி எதுவுமே நான் வந்து குறை சொல்றது இல்லை. நல்லா எங்கள்கிட்ட சங்கம் இருக்கு. சங்கத்தை பற்றி குறை சொல்லணும் இல்லை, இப்போ சங்கங்களால் நீங்கள் சேர்ந்து முயற்சி செய்யும்போது, ஏன்னா கலைஞர்களுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனையை
சரியான ஒரு சங்கமோ அமைப்போ ஒன்று இல்லாத ஒரு பிரச்சனை இருக்கு. இன்றைக்கு வந்து அப்படி ஒரு அமைப்புகள் உருவாக்கி அதன் மூலமா முயற்சி செய்யும் போது நிறைய கலைஞர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அங்கீகாரமாக கூட மாறும். இந்த இப்போ தபேலா வாசிக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு இசைக்கலைஞராக வந்து என்னதான் செஞ்சாலும் ஆனால் அதில் போட்டு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். திடீரென இதில் ஒரு சின்ன டேமேஜ் ஏற்பட்டாலும் மாற்றுறதுக்கு பெரிய அளவு செலவு இருக்குது. அப்போ இந்த சங்கங்கள் தொடர்ச்சியாக வந்து ஒரு முயற்சி செய்து இதை வந்து பதிவு செய்யப்பட்டு இதுக்கு இன்றைக்கு இருக்கிற கலைஞர்களுக்கான ஒரு அங்கீகாரத்தையும் அதே நேரத்தில் அவர்களுக்கான வசதிகளையும் செய்து கொடுக்கறதுக்கு முன் வந்து அது ஒரு பெரிய அளவில் ஒரு மாற்றமாக இருக்கும் இல்லையா? அதுதான் நானும் கேட்டுக்கிறேன். அப்படியே ஒன்று நடந்துச்சுன்னா வந்து ஸ்ரீலங்காவில் அது பெரிய விஷயம். எந்த ஒரு நிறுவனமும் இந்த மலையக இருக்க பேண்ட் செட்டோ மேலே செட்டோ எதுக்கும் வந்து உதவி பண்ணுறதுக்கு உறவு. நான் வேலைக்கு போகிறோம், வேலையை செய்கிறோம், வீட்டுக்கு வரோம், அவ்வளோதான். அவங்களோட வேலை முடிஞ்சுன்னா நம்மளை காசை கொடுத்து அனுப்பிடுவாங்க. அதோட இல்லை, அதோட அது முடிஞ்சுதான். இப்போ வந்து எனக்கு வந்து இந்த ஃபீல்டில் வந்து என்னென்னு நான் வந்து ஒரு பாட்டு இப்போ உங்களோட கச்சேரியில் வந்து ஒரு பாட்டு நடக்குது அப்படின்னா அதை ரசிப்பேன், என்ஜாய் பண்ணுவேன், என்னோட வேலை முடிஞ்சுன்னா நான் போயிடுவேன். எனக்கு அதுக்கு பிறகு அங்கே இருக்கிற பிரச்சனை வந்து எனக்கு தெரியாது. இப்போ இது தொடர்பாக இது சம்மந்தமாக நீங்கள் வந்து அதுக்குள்ளே இருக்கிற உங்களுக்கு தான் தெரியும். ஓகே, இது வந்து எவ்வளோ நேரம் பயன்படுத்த முடியும். இப்போ இவர் வந்து தபேலா வாசிக்கிறேன்னா தொடர்ந்து ஒரு மல்தியாலும் வாசிச்சுட்டு இருக்கேன். அப்போ அதுக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றது உங்களுக்கு அந்த ஃபீல்டில் இருக்கவங்க தான் தெரியும். அப்போ நீங்கள் வந்து அதுக்கான முயற்சிகளை செஞ்சுருக்கீங்களா? இப்போ நீங்கள் வந்து ஒரு நிறுவனம் வந்து உதவி செய்கிறேன்னா அதுக்கான ஏற்பாடுகள் நம்ம செஞ்சுருக்கணும், முன்னெடுப்புகள் ஏதாச்சும் செஞ்சுருக்கணும், அந்த மாதிரி ஏதாச்சும் செஞ்சுருக்கீங்களா? நம்மட சங்கம் ஒன்று இருக்குது, கொழும்புல தான் இருக்குது. அவங்க வந்து அதுக்கு வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. சில நேரம் அப்படி இப்போ நீங்கள் வரும்னு நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு உதவி ஏற்பாடு, ஒரு லோன் எடுக்கிறதுனா கூட நான் வந்து இப்போ ஒரு வருஷமாக கஷ்டப்பட்டிருக்கேன். இதை நீங்கள் உங்களோட சங்கங்கள் இல்லை என்ன உங்களுக்காண்டி இருக்கிற அந்த அமைப்புகளோட ஏதாவது முயற்சி செஞ்சுருக்கீங்களா? அப்படியே முயற்சி செய்யலை. இனி ட்ரை பண்ணி பார்த்தா வேலை. ஓகே, சரி. அதே போல் இப்போ இந்த இசை கச்சேரிகள் நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம். சின்னதுலேருந்து நிறைய அதை பார்த்து நேரில் மக்கள் வந்து கொண்டாடுறதுக்குன்னே ஒரு டீம் அப்படியே இருக்கும். குறிப்பாக இந்த இளைஞர்கள் வந்து அங்கே மேலே பாட்டு நடக்கும்போது கீழே இருந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் எப்படி நீங்கள் எல்லா திட்டம் போட்டு ரெடியாகி ஒரு கச்சேரி போகும்போது இடையில் வந்து செய்ய முடியாத காரணம் அப்படி இல்லைன்னா இந்த சூழல்லே நாங்கள் செஞ்சு தான் காட்டுவோம் அப்படின்னு செஞ்ச ஏதாச்சும் சவால்கள் இருக்கா? மிச்சமே இருக்கு. அப்படி ஏதாச்சும் 1-2 உங்களுக்கு மறக்க முடியாத ஏதாச்சும் அனுபவங்களை சொல்லுங்கள். டைம் மெயின் வந்து இப்போ 10 மணிக்கு வர சொன்னால் வந்து எங்களுக்கு வந்து மழை பெஞ்சு சில நேரம் ஆக்கள் வர்றதுக்கு லேட் ஆகிரும். நான் 10 மணி நான் 12 மணி சரி போயிட்டு எப்படி சரி போயிட்டு வேலை செஞ்சு தான் கொடுத்துருக்கோம். வேலைக்கு போகாமல் இல்லை வேலை நம்ம நேரத்துக்கு போயிட்டு செட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் இல்லையா? ஸோ இந்த கங்கா பெயிண்ட் தொடர்ச்சியாக வந்து எத்தனை ஒரு உதாரணம் சொன்னால் எத்தனை கச்சேரிகள் பண்ணியிருக்கீங்க மொத்தமாக? அளவில்லாமல் இருக்கும். கிட்டத்தட்ட 28 வருஷம் போது ஒரு பெரிய அளவில் இருக்கும் இல்லையா? இப்போ நீங்கள் வந்து பாடுவேணும் அப்படின்னு உங்கள் மனசில் முதல் தடவையாக அந்த மைக்கை பிடிச்சி உங்கள் அப்பாடையோ தாத்தாடையோ காலத்துலையோ படித்த ஒரு படம் ஃபேமிலி சாங் அப்படி ஏதாச்சும் இருக்கா? அப்படின்னு சொல்லலை. நான் ஸ்கூலில் வந்து பாடுவேன், ஒரு பாடு பாடியிருக்கேன். ஒரு பாதி உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாடல் எங்களுக்காக தொடர்ச்சி கப்பல் வாசிக்குமா?
சூப்பர் சூப்பர். அப்படியே இருக்கட்டும், நாங்கள் இடைவேளை நெருங்கிட்டே இருக்கிறோம். அதுக்கு முன்னுக்கு என்னென்னா புதிய பாடல்களில் ஏதாச்சும் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? புதுசு லேட்டஸ்ட்டாக வந்து ஓகே, அதே இருந்தீங்கன்னா அப்படி நாங்கள் இடைவேளைக்கு போயிடலாம். சூப்பர் சூப்பர் சூப்பர். எங்கள் கூட கங்காபென் டீம் இணைஞ்சிருக்காங்க. அதில் சண்முகம், சிவனேசன், அதே மாதிரி கனகசுந்தரம் இருவரும் இணைஞ்சிருக்காங்க. ஸோ இவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள், இன்றைக்கு இருக்கிற கலைஞர்களுடைய அந்த படைப்புகள், அதே மாதிரி அவர்களுக்கான அங்கீகாரம், இது சம்மந்தமெல்லாம் பேசியிருந்தோம். தொடர்ச்சியாக வந்து சில கேள்விகள், குறிப்பாக உங்களுடைய ஆசை இல்லை கனவு எதை நோக்கி? கனவு எதை நோக்கின்னு சொன்னால் வந்து இந்த பயணத்தை வந்து நீண்ட தூரம் நான் போகணும் பயணத்தில். சரி, அதே மாதிரி உங்கள் பேண்ட் வந்து எங்கே போகணும்ன்றதை நினைக்கிறேன்? எங்கே போகணும்னு சொன்னால் வந்து இப்போ நாங்கள் ஸ்ரீலங்காவில் மிச்ச தூரம் தங்கியிருக்கோம். எனக்கு வந்து வெளிநாடுகளுக்கு போயிட்டு வாசிக்கிறதுக்கு ஆசை. வெளிநாடு ஒரே ஒரு ஆசை. குறிப்பாக இந்த நாடு, எந்த நாடு வேர்ல்டில் வந்து எங்கேயா இருந்தாலும் பரவாயில்ல, எங்கேயாவது ஒரு நாடுக்கு போகணும். சரி, உங்களுக்கு ஏதாவது கனவுகள் இருக்கா? அப்படி எனக்கு கனவு இல்லை, பேண்டோட குரூப்போடு சேர்ந்து நாங்கள் பயணிக்கணும் அப்படின்னு. சரி, அதே மாதிரி உங்களோட இலக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது ஒரு பேண்டை உருவாக்குனவங்க அப்படின்னு வரும்போது நீ அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்ல, அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகணுமா, இன்றைக்கு இருக்கிற அடுத்த யங்ஸ்டர்ஸ்ட்டை கொண்டு போகணும், அதுக்கு என்ன செஞ்சுருக்கீங்க? அதுக்கு இப்போதைக்கு வந்து பொடிமார் மிச்சம் பேர் இருக்காங்க, பழகுறாங்க, யங்ஸ்டர்ஸ் பழகுறாங்க. ஒரு இப்போதைக்கு வந்து ஒரு 10 பேர் கிட்ட இருக்காங்க. இந்த கிட்டத்தில் தான் வந்திருக்காங்க. அவங்கள தான் இப்போ அடுத்த பேண்ட் ஃபீல்டுக்கு வந்து இறக்குறதுக்கு ஐடியா. சரி, அதே மாதிரி உங்கள் இந்த கச்சேரிகளில் நீங்கள் சரியா ஏதாவது இப்போ பாட்டு போயிட்டுருக்கும், இந்த சில இடத்துல வந்து கரோக்கி யூஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கா? நடந்திருக்கு. மிச்சம் வந்து மேட்சிங்களுக்கு போனால் அப்படி நடக்கும். இப்போ சில நேரம் பாடிக்கிட்டே இருப்போம், இதாண்டிட்டு இருப்போம், திடீர்னு கரண்ட் போயிடும், அப்போ எல்லாமே ட்ராப் ஆகிடும். அந்த மாதிரி இப்போ கரோக்கியில் போயிட்டு இருந்தால் எல்லாமே ட்ராப் பண்ணால் நம்ம வாயஸ் வச்சாலோ எதனாலோ விளங்கிடும் இல்லையா? அந்த மாதிரி ஏதாச்சும் நடந்திருக்கா? அப்படின்னா நடந்தது இல்லை. ஓகே, அப்போ நீங்கள் வந்து இப்போ இந்த கச்சேரியத்தை செய்கிறதெல்லாம் கேட்குறேன். என்னென்னா இப்போ சில இடங்களில் வந்து கரோக்கி மட்டுமே யூஸ் பண்ணுவாங்க. அது எதனால் வந்து இப்போ இசைக்குழுக்கள் வந்திருந்தாலும், இசைக்கலைஞர்கள் வந்திருந்தாலும் கரோக்கி யூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்னவா இருக்குது? காரணம் வந்து இப்போ உள்ள வந்து டிஜிட்டல் முறைகள் பார்க்க போனால் வந்து இன்னும் வந்து கரோக்கினா யாருக்கும் தெரியாது என்னன்ட்டு. இப்போ வந்து என்ன ஜேபியில் போடுறாங்க, ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுறாங்க, படிக்கிறாங்க, அவங்களே பாட்டை படிக்கிறாங்க.
இப்போ அது வந்து நல்லமா இல்லைன்னு சொன்ன இப்போ ஒரு கலைஞர்கள் எல்லாருமே இருக்கும்போது அந்த இடத்துல இப்போ அதை யூஸ் பண்ணும்போது அது அது மியூசிக்கல் பேண்ட் செய்கிறவங்களுக்கு வந்து ஒரு பெரிய இழப்புன்னு தான் சொல்லலாம் அது. ஏன்னா வந்து அவங்களுக்கு சோர்ஸ் குறவு செய்ய கஷ்டம். ஏன்னா வந்து இப்போ ஜேபியில் போடுறாங்க, ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுறாங்க, அவங்களே பாட்டு படிக்கிறாங்க, எல்லாம் முடிச்சிடுறாங்க. சரி, நீங்கள் இந்த குழு உருவாக்கி முதலாவது வாங்கின சம்பளம் எவ்வளோ ஞாபகம் இருக்கா? 60 ரூபா. 60 ரூபா. 60 ரூபா ஃபர்ஸ்ட் டைம் சேலரி. டைம் ஆகும். எத்தனாம் ஆண்டு இது? நம்ம ஐயாவோட கதிர்காமம் 15 நாள் போயிட்டு அங்கே இருக்கையில் வேலை முடிஞ்சு 60 ரூபா தான் கிடைக்கும் சம்பளம். அதே மாதிரி 15 நாளைக்கு வரும். சரி, உங்களுக்கு போட்டி அப்படின்னு நீங்க நினைக்கிற விஷயம் என்னது? போட்டின்னா அந்த தொழிலே போட்டி தான். தொழிலே போட்டி தான். சரி, என்ன செஞ்சாலும் இப்போ ஒரு ஆர்டர் வாரதுக்கு கொஞ்ச நாள் ஆகும், சில நேரம் சீசனே இல்லாமல் இருக்கும். அப்போ உங்களுடைய தொழில் இல்லாமல் இது மாதிரி என்னென்ன தொழில்னா இதுதான் இதுலேயே தான் உங்களுக்கு நேரம் போகுது. ஓகே, சரி, உங்களுக்கு கோபம் வர விஷயம் இதில்? கோபம் வர விஷயம்னா வந்து எனக்கு வந்து இப்போ வேலைக்கு வர்ற ஆக்கள் வந்து சரியாக இருந்தால் வந்து அவங்கள வந்து நான் எதுவும் சொல்ல மாட்டேன். தெளிச்சிட்டா வந்து மனசு முன்படுற மாதிரி எதையும் சொல்லிட்டாலும் அப்புறம் வந்து கூப்பிட்டு சொல்லுவேன், இதுதான் தம்பி, இதுதான் சரி, இதுதான் பிள்ளைன்னு சொல்லிடுவேன். அது வந்து அவங்க புரிஞ்சுக்குவாங்க. சரி, நான் இந்த பேண்டோட தலைவர், நான் இதை மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஒரு விஷயம்? மாற்றுற விஷயம் எல்லாம் மாற்றி தான் இப்போதைக்கு செஞ்சுக்கிட்டு போகுது, நல்லாவே போகுது. இதுக்கு மேலே மாற்றாம இருக்கிறவங்க. ஓகே, சரி, நான் ஒரு தடவை சரி இந்த டீமை வச்சு இப்படி ஒரு கான்செப்ட் செஞ்சிடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஒரு அது வந்து அந்த வெளிநாட்டு வேணும். சரி, ஓகே. தொடர்ச்சியாக வந்து இப்போ நிறைய பேண்ட் குழுக்கள் இருக்கு, அதில் உங்களோட தனி இல்லை உங்களோட பேண்டோட தனி ஸ்பெஷலாக நீங்கள் எது பார்க்குறீங்க? நம்மட வந்து ஸ்பெஷல் சொன்னால் நம்மட பேண்ட் வந்து ஒரு வேலைக்கு போனால் வந்து அந்த வேலை வந்து நீட்டாக செஞ்சு கொடுக்கும், அதுதான் ஸ்பெஷாலிட்டி. வேலை முடியாதாட்டியும் வந்து 10 பேர் போகிறோமோ அந்த 10 பேர் இருப்போம் எங்களோட. அது சரி, அதே மாதிரி சரி, இதெல்லாம் தாண்டி பர்சனலாக உங்கள் மனசுக்கு ரிலாக்ஸாக நீங்கள் என்ன விஷயம் ஃபாலோ பண்ணுறீங்க? இப்போ இசைத்துறையில் இருக்கோம், குறிப்பாக வந்து பாட்டு கேட்பாங்க, பட் அது இல்லாமல் சரி ஓகே இதெல்லாம் விட்டு நான் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயம் இதில்? பாட்டு கேட்குறது. அதுதான் சரியான சந்தோஷம். சரி, ஓகே. நீங்கள் சொல்லுங்கள், இப்போ உங்களுக்கு கச்சேரி இல்லாத நேரத்தில் உங்களோட தொழில் இதெல்லாம் என்ன மாதிரி? கச்சேரி இல்லாத நேரத்தில் மற்ற பத்தல் வேலை அது கிடைக்கிற வேலையில் போகிறது. சரி, ஓகே. இப்போ நீங்கள் வந்து இப்போ சில டைமில் வந்து இந்த மாதிரி தபலா வந்து வாசிக்காமல் சில பாடல்களில் உட்காந்துட்டு இருக்கும்போதோ இல்லைன்னா அதை பார்த்துட்டு இருக்கும், இல்லைன்னா உங்களோட இருக்க சக கலைஞர்கள் வேற ஒரு கச்சேரியிலையோ இல்லைன்னா வேற கோயில் திருவிழாக்களையோ பார்க்கும்போது சில பேர் யாராச்சும் வாசிக்கும் போது ஏதாச்சும் பிழைகள் ஏதாச்சும் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? இல்லை, நான் தொழிலில் வந்து அப்படி சரி அடுத்தவங்களும் நம்ம தாழ்க்கக்கூடாது, நம்மளும் தொழில் தான் செய்யணும், அவங்களும் தொழில் செய்யணும். இல்லை அப்படி இல்லை, இப்போ நம்ம பார்த்துட்டே இருப்போம் சில விஷயம் நமக்கு தெரிஞ்சுக்கு இந்த பீட்டில் இப்படி மாற்றிருக்கலாமே அப்படின்ற தாட்ஸ் ஏதாச்சும் வந்துருக்கு? அப்படி இருக்கும், இருந்தாலும் சரி ஓகே சொல்ல முடியாது இல்லை. சரி, ஓகே. சரி, இதில் இப்போ இவரோட பயணிச்சுட்டே இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும், ஏதாச்சும் ஐடியாக்கள் இருக்கு சொல்லியிருக்கீங்களா, இப்படி செய்வோம் தம்பி, இல்லை என்ன மாதிரி மாற்றுவோம் அப்படியெல்லாம் சொன்னது இல்லையா? இவரே சொல்லுவார், இவரே என்கிட்ட தான் கேட்பாரு, நீங்கள் தான் குரூப்புக்கு பெரிய மனுஷரா உங்களை வச்சிருக்கேன், ஏதாச்சும் சொல்லுங்க, பிளான் பண்ணுறான் தான் நான் கேட்பேன், கணக்கானே என்ன செய்வோம் கணக்கானே அப்படின்னு சொல்லி இப்படி செஞ்சால் நல்லா இருக்குன்னு சொன்னால் கொஞ்சம் கேட்பேன் நான், சரினா மட்டும்தான். சரி, ஓகே. இவ்வளோ கஷ்டம் இருக்குது, இப்போ இந்த பேண்டை கொண்டு போகிறதுல நிறைய சிக்கல்கள் இருக்குது, இன்றைக்கு நிறைய சவால்கள் இருக்குது. அப்போ என்ன மாதிரியான ஐடியா வந்து சொல்லியிருக்கீங்க இவருக்கு, இப்படி ஏதாவது மாற்றி செய்வோம் தம்பி, இல்லைன்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னா இப்படி பண்ணணும், அப்படி ஏதாச்சும் சொல்லியிருக்கீங்களா? இப்போ ஒவ்வொரு வேலையில் போயிட்டு நம்ம மாட்டிக்கிறோம், வாய்ப்பு இருக்குது தானே, அந்த மாதிரி வேலைகள் நாங்கள் விட்டு விடுவோம். சரி, இல்லை சும்மா போயிட்டு கஷ்டத்தில் விழுகிறத விட போகாமல் இருக்கிறது மேல் தலை நம்மளுக்கு, அதால் அது விட்டுருவோம். சரி, அதே மாதிரி உங்களோட இத்தனை வருஷம் அனுபவத்தில்
நீங்கள் இவ்வளோ கூட்டமா இல்லை இவ்வளோ அங்கீகாரமா இப்படி வியந்து பார்த்து ஏதாச்சும் கச்சேரிஸ் இருக்கா? ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தது ஏதாச்சும் பேண்டோட ரொம்ப பெரிய ஏதாச்சும் ஒரு திருவிழா இருக்கும் இல்லைன்னு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பெரிய ஈவெண்ட் ஒன்று நடந்திருக்கா உங்களோட டீம் வாசிச்சதுல ஏதாச்சும்? நான் வந்து யாழ்ப்பாணம் போயிட்டு ஃபஸ்ட் டைம் வாசிச்சோம் இப்போ 2024 கிமிஷாட ஃபங்க்ஷன் இருந்துச்சு. அதுக்கு போயிட்டு வாசித்தோம் யாழ்ப்பாணத்தில் ஃபஸ்ட் டைம் பேண்ட் சொல்லி அடித்தது அது மட்டும் தான். சூப்பர் சார். நம்ம நிறைய விஷயங்கள் பேசினாலும் என்னதான் செஞ்சாலும் நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இங்கே நம்ம கலைஞர்கள் எதிர்நோக்கிற நிறைய சவால்கள் இருக்கு. இப்போ இதுதான் தொழில் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும் இல்லையா? இப்போ இந்த ஃபீல்டில் இருக்கிற நீங்கள் சொல்லுங்கள் அந்த சேலஞ்சை வந்து என்ன செய்கிறது, அடுத்த கட்டம் என்ன? அடுத்த கட்டம் என்னன்னா அது வந்து அது எப்படி வார்த்தையால் சொல்கிறேன்னு தான் தெரியாமல் இருக்குது. ஆனால் வந்து இந்த தொழில் வேலை வாய்ப்பு கிடைக்குது. கொரோனா காலங்களில் வந்து எங்களுக்கு வேலை வாய்ப்பு ஒன்றுமே இல்லை. அதுக்கு முதல்ல ஐஎஸ் பிரச்சனை அந்த டைம்லலாம் நமக்கு எவ்வளோ வேலை சுத்தமாக இல்லாமல் போன காலம் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து வேலை செஞ்சுக்க இல்லாத அளவு வேலை கூட வேலை அவ்வளோ அதிகமாக இருந்தாலும் பிறகு இப்போ அதிகமாக வருது அப்படின்னா உங்களை வந்து மக்கள் வந்து நிறைய பேர் ரசிக்கிறாங்க, அதுக்கான அங்கீகாரம் கொடுக்குறாங்க அப்படின்னு. அப்போ இதில் வந்து என்ன கஷ்டம் இருக்குது இதை கொண்டு போகிறது இல்லை தொடர்ச்சி அடுத்த கட்டத்துக்கு? கஷ்டம்னு சொன்னால் வந்து இப்போ எங்களுக்கு மெயினாக உள்ள பிரச்சனை வந்து இந்த இசைக்கருவிகளை வந்து உடஞ்சா வந்து செய்கிறது வழி. இது மட்டும்தான் இப்போ அடிப்படையில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை. மற்ற கச்சேரிகள் இதுகள்லாம் தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்குது. ஓகே. ஆனால் இன்றைக்கு வந்து எல்லாமே மாறி தண்டிட்டு இருக்கும்போது நிறைய இந்தியன் ஆர்டிஸ்ட் வராங்க, இங்கே பெரிய பெரிய பேண்ட் வந்து வெளிநாடுகள்லேருந்து வருது. அப்போ உங்களுடைய அந்த வாய்ப்புகள்லாம் தட்டுப்படுது இல்லையா? தட்டுப்படுது. அது வந்து நீங்கள் அவங்களோட சங்கங்களோ இது இல்லை நாங்கள் இன்னும் இதை விட நல்லா செய்யணும் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஐடியாக்கள் வந்திருக்குங்களா? அப்படி ஏதாச்சும் முடிவுகள் எதுவும் எடுத்திருக்கீங்களா? எதிர்கால திட்டங்கள் ஏதாச்சும் வச்சுருக்கீங்களா ஒரு சங்கங்களால்? இல்லை நீங்கள் உங்களோட பேண்டை தனியோ வெளிநாட்டிலேருந்து வந்த ஒரு பேண்ட் வந்து இங்கே வந்து மியூசிக் கச்சேரி செய்யுது அப்படின்னா நமக்கு ஒன்று ஆசை இருக்கும். இங்கே நாங்கள் இருக்கும்போது அங்கேருந்து வந்து செய்கிறாங்க அப்படின்னா நாங்கள் உண்டு எங்களை இன்னும் டெவலப் பண்ணி குறை சொல்ல முடியாது. இப்போ டெவலப் பண்ணிக்கணும், இன்னும் செய்யணும், எங்களோட டீம் வந்து இப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்ப்போம். இன்றைக்கு வந்து டிஜிட்டல் மீடியா வந்ததால் நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டு அவங்களோட பேண்டெல்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க, நிறைய செய்வாங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் ஐடியாக்கள் தொடர்ச்சியாக வச்சுருக்கீங்களா? ஐடியான்னு அப்படித்தான் மிச்சம் ஐடியாக இருக்குது. அதை எதிர்காலத்தில் செய்யத்தான் எதிர்பார்ப்புன்னு இருக்குது. நிச்சயமாக இந்த அங்கீகாரம் அவங்கள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி நிச்சயமாக அது மாறும். சரி, இறுதியாக வந்து நம்ம நிகழ்ச்சி நிறைவு நேரத்தையெல்லாம் நெருங்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் மனசில் என்ன பேசணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஒரு தோற்று இருந்திருக்கும், இல்லைன்னா ஒரு ஐடியா இருந்திருக்கு, இப்படியெல்லாம் இதை நான் சொல்லணும், இல்லை இது கட்டாயம் உங்களுக்கு விளங்கப்படுத்தணும், என்னோட இடத்துல இருந்து நான் பேசணும் அப்படின்னு அந்த மாதிரி தான். எனக்கு நான் ஒரு ஐடியாவும் எடுக்கிறான்னு தான் நான் என் ஐடியா வந்து நான் வைஃபோட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் கல்யாணம் முடிச்சிருக்கோம், ஹேட்டன் டயகம் வைஃப்ட பேர் சகுந்தலா 2 பேர் இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க. வைஃப்ட்ட கேட்பேன், இதை செஞ்சால் இப்படி நல்லா இருக்குமா சகோ அப்படின்னு கேட்பேன். நான் சொல்லுவாங்க இப்படி செஞ்சால் இது நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி 2-3 விஷயம் நான் செஞ்சு சக்ஸஸ் ஆகியிருக்கு. நாங்கள் 2 பேர் ஷேர் பண்ணிக்குவோம். சரி செய்கிறாங்க. ஓகே, மனசில் இருக்கிற விஷயம் தான் அவங்க கூட ஷேர் பண்ணி ஸோ 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி அதில் செய்யுங்க. ஓகே, நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி பாட்டு கூட வந்து அவங்களோட சூஸ் தான், இந்த பாட்டு வச்சா நல்லா இருக்குன்னு. சரி, அப்போ நிகழ்ச்சி நிறைய சிறப்புக்கு உங்கள்கிட்ட இதில் இருந்து நீங்கள் ஒரு பாட்டு ஏதாச்சும் இதுவாக வாசித்து காட்டுங்க. அப்போ அதோட நாங்கள் நிகழ்ச்சி நிறைவு நேரத்துக்கு போயிடலாம். ஓகே.
சூப்பர்ண்ணா, சூப்பர். அதாவது இந்த நேரத்தை செலவு பண்ணி இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துருந்தீங்க. உங்களோட அங்கீகாரம், அதே மாதிரி நீங்கள் இந்த ஃபீல்டில் வந்து எவ்வளோ முயற்சி செஞ்சிட்ருக்கிறீங்க, மக்களுடைய அங்கீகாரம், இதெல்லாம் பேசியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இறுதியாக வந்து ஃபைனலாக ஏதாச்சும் விமர்சனம் வந்திருக்கா பேண்ட் சம்பந்தமாக? விமர்சனம் இப்போதைக்கு இல்லை. விமர்சனம் வந்து அந்த விமர்சனம் சொன்னால் வந்து நல்ல விமர்சனம் வர்றது குறவு எங்களுக்கு. கெட்ட விமர்சனம் தான் கூட. எதனால அப்படியான விஷயம்? அது போட்டியா பொறாமையா அது எல்லா ஃபீல்டுலேயும் இருக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ அதை கடந்து தான் நம்ம அடுத்ததுக்கு போகணும். நிச்சயமாக அவங்க 2 பேருக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியை சொல்லிக்கொள்கிறோம். இவ்வளோ தூரம் பயணம் செஞ்சு இவ்வளோ நேரத்தில் வந்து எங்களுக்காக உங்களோட வாத்திய கருவிகள் மூலமாக இந்த விஷயங்கள் செஞ்சுருந்தீங்க. ரொம்ப நன்றி. அதே மாதிரி உங்களோட நேரத்துக்கு நாங்கள் திரும்பியும் சொல்கிறேன், மறுபடியும் ஒரு நன்றி சொல்லணும்னா, இந்த நேரத்தை செலவு பண்ணதுக்கு உங்களுக்கான அங்கீகாரமும் மக்களுடைய ஆதரவும் எப்பயுமே இருக்கும் அப்படின்றத சொல்லிக்கொண்டு, கங்கா பேண்ட் இன்னும் பல கச்சேரிகள் செய்யணும், எங்களுடைய ஆதரவும் உங்களுக்கு நிச்சயமாக இருக்குது. வருகை தந்தமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி, ரொம்ப நன்றி. இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருந்தார் சண்முகம் சிவனேசன், கங்கா பேண்டினுடைய நிறுவனர், அதே மாதிரி கனகசுந்தரம் தபிலா கலைஞர். இருவரும் வந்து தங்களுடைய முடிஞ்ச வரைக்கும் தங்களுடைய அந்த ஒத்துழைப்பை வழங்கி இந்த நிகழ்ச்சியில் தங்களுடைய அந்த நேரத்தையும் செலவு செஞ்சுருந்தாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றிகளை குறிக்கொண்டு, அதே மாதிரி இன்றைய ஒளிப்பதிவில் ஈடுபட்ட சுதர்சினி, அதே மாதிரி திவாகர், சஞ்சய் ஆகியோருக்கும் இந்த இடத்துல நாங்கள் நன்றிகளை சொல்லிக்கொண்டு, குறிப்பாக ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படியா இருக்குன்னா நிர்ஷன் அவர்களுக்கும் அவர்கள் ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க இந்த நிகழ்ச்சிக்கு. கங்கா பேண்டினுடைய நிறுவனர் அவர்களை வர வைக்கிறதுக்காக. ஓகே, அதே மாதிரி மோகனவாஸ் அவர்களுக்கும் இந்த இடத்துல நன்றிகளை கூறிக்கொள்கிறார். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு ஆளுமையோடு சந்திக்கும் விடைபெறும் நான் ரிஸ்வான். நன்றி, வணக்கம்.